நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிராஷ் கோர்ஸில் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் என்னென்னா ஒரு ஹாஃப்மேனின் இறுக்க வினை. ஸோ ஒரு அமைட் காம்பவுண்ட்லேருந்து டீக்ரடேஷன், அதோட சிதைவு நடக்கும்போது எப்படிலாம் ரியாக்ஷன் நடக்குது, அதோட ரியேஜன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஹாஃப்மேனுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு அமைட் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். COONH2 நம்மளுக்கு தெரியும், இதான் நம்மளோட அமைட். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இதான் நம்மளோட அமைட். CONH2 இருக்கும்போது இந்த COO. இப்போ இதுக்கு என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எனக்கு Br2 in the presence of any alkali. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுக்கலாம், இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறேன். ஸோ இது என்ன ரேஷியோ எடுக்கணும்னா புரோமியமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் என்ன ரேஷியோ எடுக்கணும்னா புரோமின் வந்து 1:2 ரேஷியோ எடுக்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 4 ரேஷியோ எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு சிம்பிள் இந்த C+O வந்து ரிமூவ் ஆகிட்டு எனக்கு அப்படியே வந்து RNH2 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறையா பைபார்ட் வரும், NaBr, Na2CO3 தான் வரும். பட் என்னவா வெளியே போகும் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் இஸ் CO3 2-. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து வெளியே போகும். அது கார்பரேட் ஆயினா வந்து எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அதான் சோடியம் கார்பரேட்டாக வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைடை வந்து அப்படியே வந்து அமினா மாறும். பட் இதில் என்ன நடக்கும்னா ஒரு கார்பன் குறைவாக எனக்கு ரியாக்ஷன் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் இனிஷியலாக எவ்வளோ கார்பன் வச்சுருக்கணும் அதை விட ஒரு கார்பனை ஏன் கம்மியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த CO வந்து என்னவா வெளியே போகுதுன்னா எனக்கு கார்பரேட் ஆயினா வெளியே போயிடுது. அப்போ ஸோ ஒரு CO வந்து எனக்கு கார்பன் வந்து கம்மியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதான் வந்து ஜென்ரல் ரியாக்ஷன். ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய மெக்கானிசம் இருக்குது. இதில் வந்து இன்டர்மீடியட் என்ன கிடைக்கும்னா அல்கைல் ஐசோசயனேட். ஸோ அல்கைல் ஐசோசயனேட் தான் இதோட இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஸோ இதோட மெக்கானிசம் பெருசாக இருக்கும். அதோட மெக்கானிசம் என்ன வரும்னா அல்கைல் ஐசோசயனேட் தான் அதோட இன்டர்மீடியட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் இருக்க வினை. ஓகேங்களா? ஸோ ஒரு அமைட்லேருந்து ஒரு அமீனா கிடைக்கும். ஆனால் இந்த அமீனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சரில் ஒரு கார்பன் கம்மியாக இருக்கும். இந்த அமீனில் வந்து எனக்கு ஒரு கார்பன் கம்மியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் இதோட ஸ்டெப் எப்படி இருக்குன்னு. ஸோ மெக்கானிசம் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரைமரி அமீன்ஸ் பை ட்ரீட்டிங் an amide with bromine in an aqueous or ethanolic solution of sodium hydroxide. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஓரிய அமீன்கள் தயாரித்தல் நீரிய அல்லது எத்தனால் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் புரோமினுடன் அமைடை வினைப்படுத்துதல். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஹாஃப்மேன் இருக்க வினை. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட அமைட் குரூப். இதை வந்து Br2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் 4 ரேஷியோ, அதனால் இது 1 ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க, இது வந்து 4 ரேஷியோவில் எடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருந்தாங்க JEE மீன்ஸில், இது எவ்வளோ ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது 1 ரேஷியோவில் எடுப்பாங்க. இங்கே வந்து 4 ரேஷியோ 4 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு CO குரூப் வெளியே போயிட்டு எனக்கு RNH2 கிடைக்கிது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என்ன வெளியே போகுதுன்னா கார்பனேட் அயனா வெளியே போகுது. ஸோ கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இது என்ன அயனா வெளியே போகுதுன்னா ஒரு கார்பனேட் அயனா வெளியே போகும். ஸோ இட்ஸ் லாஸ்ட் இஸ் த கார்பனேட் அயன். அதுதான் வந்து நம்ம வந்து CO3 2-. ஓகேங்களா? ஸோ CO3 2- எனக்கு வெளியே போகுது. ஸோ இதில் வந்து எப்பயுமே வந்து Br2 NaOH மட்டும் கிடையாது, ரியேஜன்ஸ் தட் மே பி யூஸ்டு ஃபார் திஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா X2 பார் அல்கைல் மீடியமும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அதோட ரியாக்ஷன். அப்படி இல்லைன்னா Br2 இந்த ப்ளஸ் NaOH கொடுக்கலாம், இல்லாட்டி Br2 ப்ளஸ் KOH கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து Br2வும் NaOHம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு Br-ம் எனக்கு HBr-ஆக எனக்கு ரிமூவ் ஆயிரும். எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா NaOBr-ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ NaOBr இருக்கலாம். சப்போஸ் இதில் வந்து நான் பொட்டாசியம் யூஸ் பண்ணுறேன், Br2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அப்போ என்னவாக இருக்கும்னா எனக்கு KOBr-ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த KOX-ஆகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி NaOX-ஆகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எல்லாத்தையுமே இதே ரியேஜன் Br2 பார் NaOH கொடுப்பாங்க கிடையாது, இந்த மாதிரி ரியேஜன்ஸஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஹாஃப்மேன் bromide convert primary amide to primary amine with. ஸோ வந்து ஒரு பிரைமரி அமைட்லேருந்து ஒரு பிரைமரி அமீனாக மாற போகிறோம். ஸோ அமைட்லேருந்து அமீனாக மாறப்போகுது. அது என்னவா மாற்ற போகிறாங்க அப்படின்னா 1 more கார்பன் ஆட்டம், 1 less கார்பன் ஆட்டம், 1 more நைட்ரஜன் ஆட்டம், 1 less நைட்ரஜன் ஆட்டம். ஸோ அப்போ நம்ம ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா RCONH2 ஹாஃப்மேன் ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜன் பார்த்தீங்கன்னா வினைக்காரணி என்ன பார்த்தீங்கன்னா Br2 NaOH. கரெக்டாக? Br2 NaOH. இதில் வந்து என்ன நடக்கும்னா இந்த CO வந்து ரிமூவ் ஆகிட்டு அஸ் அ கார்பனேட் என்ன வெளியே போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா RNH2 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 less கார்பன் ஆட்டம். ஸோ அதை விட கார்பன் வந்து எனக்கு கம்மியாக இருக்கும்.
ஒன் லெஸ் கார்பன் ஆட்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா ஒன் லெஸ் கார்பன் ஆட்டம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் CH3 CH2 CN இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது சைனைட். ஸோ இதை வந்து பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் நம்ம வந்து ஆசிட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஒரு சைனைட் வந்து பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வரும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இந்த சைனைட் வந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பி காம்பவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு CH3 CH2 C++O NH2 மாறும். ஸோ ஒரு பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு அமைட் ஃபார்மேட் கிடைக்கும். இது கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஃபுல் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே காம்பவுண்டு CH3 CH2 COH கிடைக்கும். ஒரு ஆசிட் ப்ளஸ் அமோனியான்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். இதுதான் என்னோட பி காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறது. ஸோ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்க்கும் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸோட வித்தியாசம் இதுதான். ஸோ இப்போ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் எனக்கு ஒரு அமைட் வரும். சைனைட்லேருந்து அமைட் வரணும்னா பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த அமைட்லேருந்து Br2 பார் NaOH Br2 பார் NaOH யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த Br2 பார் NaOH வந்து என்ன எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஹாஃப்மேன் டிகிரேடேஷன். ஸோ அமைட் என்ன ஆகும்னா இந்த C டபுள் பாண்ட் குரூப் வந்து வெளியே போயிட்டு ஸோ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா CH3 CH2 NH2. ஸோ அந்த C டபுள் பாண்ட் ஓ மட்டும் எனக்கு கார்பனேட் அயனாக வெளியே போயிட்டு எனக்கு ஆன்சர் CH3 CH2 NH2ன்னு வந்துடும். அப்போ இதுதான் என்னோட எத்தனமீன். இதுதான் என்னோட எத்தனமீன். ஸோ இங்கே கேட்டிருக்க Q காம்பவுண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் 2-phenyl propionamide எடுத்திருக்காங்க. C++O NH2 நெக்ஸ்ட்டு CH2 CH3. ஸோ 2னா இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ ஐபேக் படி நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து முதல் கார்பன் கொடுப்போம். அப்போ இதான் ரெண்டாவது கார்பன். இந்த ரெண்டாவது கார்பன் என்ன இருக்கணும்னா எனக்கு ஒரு C6H5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 2-phenyl propionamide ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா 2-phenyl propionamine. ஸோ propionamine எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கார்பன் போட்டு NH2 போட்டால் நம்மளோட propionamine. இல்லை ரெண்டாவது கார்பனில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஃபினைல் குரூப். ஸோ அப்போ இதான் என்னோட ரெண்டாவது காப். இதில் வந்து C6H5. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு CH3, இங்கே H, இங்கே வந்து H2. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட propionamine 2-phenyl propionamine. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா CH3 எத்தனமீன் NH2. இது நம்மளோட எத்தனமீன். இதான் ஃபஸ்ட்டு கார்பன். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சால் தான் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டை வந்து எப்படி 2-phenyl propionamine மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், இங்கே இருக்க கொடுத்த ரியேஜென்ட்டில் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், என்ன வினைக்காரணி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த C++O என்னவா ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு CH2 இருக்குது. ஸோ நம்ம பிறகு பார்த்த ரியாக்ஷன்ஸில் எதில் வந்து C++Oவை அப்படியே அமைடை வந்து CH2 மாற்றிருக்காங்கன்னா நம்ம பார்த்தோம் ரிடக்ஷன் ஆஃப் அமைட்ஸ் யூஸிங் லித்தியம் அலுமினேட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை யூஸ் பண்ணலாம், ஈத்தரை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த C++O அப்படியே வந்து என்ன மாறுது, எனக்கு வந்து CH2 மாறுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆன்சர் 3 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இன் ஈத்தர். ஸோ அந்த யூஸ் பண்ணலாம். லித்தியம் ஹைட்ரைட் இன் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈத்தர் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-phenyl propionamide வந்து 1-phenyl ethanamine யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம், முதல்ல நீங்கள் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரைஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு, என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, என்ன ரியேஜென்ட்ன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன வினைக்காரணி தேவைப்படுறதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த C++O இந்த இடத்துல கிடையாது. ஸோ அப்போ C++O எனக்கு போகணும்னா நம்ம வந்து என்ன ரியாக்ஷன் பார்த்தோம்னா இப்போ தான் பார்த்தோம் ஹாஃப்மேன் டிகிரேடேஷன். ஸோ ஹாஃப்மேன் டிகிரேடேஷன் ரியாக்ஷனாலே என்ன ரியேஜென்ட் Br2 in the presence of NaOH. கரெக்டாக? ஸோ Br2 பார் NaOH. ஸோ இதுதான் நம்மளோட ரியேஜென்ட். ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா எனக்கு வந்து இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த ரியேஜென்ட் Br2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ரெண்டு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன கன்வர்ஷன் கேட்குறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டையும் வரைஞ்சி என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை பொறுத்து தான் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which of the following will not gives only primary amine. ஸோ இங்கே கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸில் எதில் எனக்கு பிரைமரி அமீன் மட்டும் எனக்கு ஒரு முதன்மை வெளிப்படுற பிரைமரி மட்டும் தராமல் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் என்னென்ன வருதுன்றதை கேட்குறாங்க. ஸோ ஒன்லி பிரைமரி அமீனா எனக்கு பிரைமரி அமீன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸில் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ஃபஸ்ட்டு நான் செகண்ட் காம்பவுண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இதோட ஆன்சர் என்ன, இந்த ரியாக்ஷன்னால என்னது, நம்ம சைனைடை வந்து சோடியம் பார் எத்தனால் யூஸ் பண்ணாலும் என்ன ரியாக்ஷன், மெண்டியஸ் ரியாக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் மெண்டியஸ் ரியாக்ஷன். ஸோ மெண்டியஸ் ரியாக்ஷனில் என்ன வரும், அந்த சைனைடை என்னவா மாறும் அப்படின்னா எனக்கு CH3 CH2 NH2. கரெக்டாக?
ஸோ இதான் நம்மளோட பிரைமரி அமீன். இங்கே வந்து எனக்கு பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டாங்கன்னா வில் நாட் கிவ்ஸ் ஒன்லி பிரைமரி. இப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்குன்றது இந்த கொஸ்டினில் இது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லித்தியம் அலுமினியம். ஸோ அமைடு எடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா எனக்கு CH3 இந்த C11O என்னவாக மாறும் CH2 மாறும். கரெக்டாக CH2 NH2. ஸோ அமை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே எனக்கு வந்து பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. அப்போ அவங்க வந்து இது எந்த ஆன்சரும் கிடையாது. அடுத்து இது வந்து என்னது பொட்டாசியம் தாலிமேட். பொட்டாசியம் தாலிமேட் என்ன ரியாக்ஷன் நடக்கும் நம்மளுக்கு கேப்ரியல் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டாக கேப்ரியல் தாலிமேட் தொகுப்பு முறை. ஸோ இந்த ரியாக்ஷனில் எப்பயுமே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா இந்த ரியாக்ஷன் எழுதணும் அவசியம் கிடையாது, எப்பயுமே நம்மளுக்கு பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும். இங்கே என்ன ஆர் யூஸ் பண்ணிக்காங்களோ அந்த ஆரில் வந்து NH2 போட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பிரைமரி அமீன் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எந்த அமீனும் கிடைக்காது. அப்போது இந்த ரியாக்ஷனில் தான் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா இது அமோனோலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ அமோனியாவால் பகுப்பு முறை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு C2H5NH2 காம்பவுண்ட் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா C2H5 twice NH. அடுத்து திருப்பி எக்ஸஸாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா C2H5 thrice N. ஸோ இங்கே அப்போ எனக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி அமீனும் கிடைக்கிது, செகண்டரி அமீனும் கிடைக்கிது, அடுத்து டெர்ஷியரி அமீனும் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைமரி அமீன் மட்டும் இல்லை, வில் நாட் கிவ்ஸ் ஒன்லி பிரைமரி அமீன் மட்டும் இல்லாமல் எனக்கு செகண்டரி அமீன் டெர்ஷியரி அமீன் கிடைக்கிது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்த ரியாக்ஷன் வந்து எப்பயுமே அமோனோலிசிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமீன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக அடுத்த ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம், அசைலேஷன். ஸோ அசைலேற்ற வினை. ஓகே, அசைலேற்ற வினைனா என்ன அப்படின்னா இல்லை என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும்போது எதுக்குள்ள ரியாக்ஷன் நடக்கும்போது அப்படின்றத பார்க்கலாம். அலிஃபேட்டிக், அரோமேட்டிக், பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ். நல்லா கவனிங்க, எனக்கு அலிஃபேட்டிக் அமீன் இருக்கும், அரோமேட்டிக் அமீன் இருக்கும், அதில் ஓரினிய ஈரினிய அமீன் தான் இருக்கும். ஓகேங்களா? அது எதுக்குள்ள ரியாக்ட் பண்ண போகுதுன்னா எனக்கு ஒரு ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைடுக்கு தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில குளோரைடுகள். ஓகேங்களா? அதே இது வந்து அன்ஹைட்ரேட்ஸ். நம்மளுக்கு தெரியும் அன்ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா நீரிலிகள். அது போக வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னா எஸ்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு எஸ்டர்களோட வந்து ரியாக்ட் பண்ணும்போது பை நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அதாவது கருங்கவர் பதிலீட்டு வினை மூலமாக வினைபெறுகின்றன. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அசைலேட்டர் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு அலிஃபேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம், அரோமேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அலிஃபேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம், அரோமேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம். அது என்னென்ன அமீன் இருக்கணும், எனக்கு வந்து பிரைமரி அமீனாகவும் இருக்கலாம் அல்லது செகண்டரி அமீனாகவும் இருக்கலாம், ஓரினிய அமீனாகவும் இருக்கலாம், ஈரினிய அமீனாகவும் இருக்கலாம். ஸோ அது எதுக்குள்ள ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தோம் இதுதான் நம்மளோட ஆசிட் குளோரைட். ஸோ ஒரு ஆசிட் குளோரைடு வந்து ரியாக்ட் ஆகும்போது அது எதோட முன்னிலையில் ரியாக்ட் பண்ணும்போது அப்படின்னா பேஸோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அதான் வந்து கார முன்னிலையில். ஸோ அந்த காரம் வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு அமீன்ஸை காட்டிலும் வலிமையான காரமாக இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிடின் யூஸ் பண்ணுவாங்க. தெரியும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பிரிடின் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அமீன்ஸோட வந்து மோர் பேசிக் நேச்சரில் இருக்கும். இது வந்து ஆசிட் குளோரைட், இது வந்து ஆசிட் அன்ஹைட்ரேட். ஸோ இதான் நம்ம நீரிலிகள் சொல்கிறோம். ஸோ நீரிலிகளுமே வந்து பேஸோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எஸ்டரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எஸ்டர். ஸோ இது எல்லாமே வந்து அமீன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு அமைடு வருது. ஓகேங்களா? அமீன்ஸை வந்து இந்த 3க்குமே ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு அமைட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அமீன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு அலிஃபேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம், அரோமேட்டிக் அமீனாகவும் இருக்கலாம், அடுத்து ஓரினிய அமீனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈரினிய அமீனா கூட இருக்கலாம். ஆனால் மூவினிய அமீனா வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன் மூவினிய அமீன் வந்து இருக்கக்கூடாதுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அசைலேட்டர் ரியாக்ஷன் என்னென்னு தெரியும். ஸோ ஒரு அமீன் குரூப்பில் RNH2ல் ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஒரு அசைல் குரூப். ஸோ இதான் அசைல் குரூப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அசைல் குரூப்னால் வந்து ஆருக்கு பதிலாக CH3COC, இதுதான் அசைல் குரூப். ஸோ இந்த அசைல் குரூப் வந்து என்ன இதில் ஆட் ஆகுதுன்னா ஒரு அமீன்ஸில் ஆட் ஆகுது. ஸோ இதனால் இதில் பேர் அசைலேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன்ஸ் பேர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அசைலேஷன். ஸோ ஒரு அசைல் குரூப் வந்து ஆட் ஆகுறதுனால அது பேர் அசைலேஷன் ரியாக்ஷன். ஸோ அது எதெல்லாம் பண்ணலாம்னா ஒரு ஆசிட் குளோரைடை வச்சும் பண்ணலாம்,
ஆசிட் அன்ஹைட்ரேட் வச்சு யூஸ் பண்ணலாம், அடுத்து எஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசஸ் என்னவாக இருக்குன்னா அமீன்ஸை காட்டிலும் அதிகமான பேஸாக இருக்கும், மோர் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கணும். அது வந்து பெரிடின் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில ரியாக்ஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் டெர்ஷியரி அமீன் வராது? ஸோ இப்போ ரியாக்ஷன்ஸ் பார்த்தா நான் வந்து ஒரு அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அலிஃபேட்டிக் பிரைமரி வந்து CH3NH2. ஸோ அதை எது கூட ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அசைல் குளோரைட் CH3COCl. ஓகேங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் நான் பெரிடினை வந்து பேஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து அமீனை காட்டிலும் அதிகமான பேஸாக இருக்கணும், காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ ரியாக்ஷன் நடக்கும்போது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு சிஎலும் ரிமூவ் ஆகும். அது வந்து எனக்கு என்ன வெளியே போகணும்னா HCl எனக்கு ரிமூவ் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு CH3CO எழுதிக்கோங்க, அந்த C++O. ஸோ இந்த அசைல் குரூப்பில் இருக்கல இது எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னா NH. ஸோ இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அதோட CH3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமீன் குரூப்பில் ஒரு ஹெச்சுக்கு மேலே எனக்கு அசைல் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம அசைல் குரூப். ஸோ பார்த்தா எங்களுக்கு அசைலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ வந்து ஒரு பிரைமரி அமீன் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அமைட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி அமீன். ஸோ செகண்டரி அமீன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் அலிஃபேட்டிக் அமீன் எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா NHCH3. ஸோ இது எப்படி நம்ம செகண்டரி அமீன்னா இந்த நைட்ரஜன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 கார்பன் கூட அட்டாச் இருக்கும்போது வந்து செகண்டரி அமீன் சொல்கிறோம். ஸோ ஈரேனிய அமீன் இது. ஓகேங்களா? அது வந்து ஓரேனிய அமீன், இது ஈரேனிய அமீன். ஸோ இதுவுமே அதே கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். என்னென்னா ஒரு அசைல் குரூப் CH3COCl இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஓகேங்களா? பேஸ் வந்து நமக்கு தெரியும் பெரிடின், அமீன்ஸை விட அதிகமான பேஸை தான் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ பெரிடின் முன்னிலையில் நடக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஒரு சிஎலும் இங்கே இருக்க ஹச்சும் எனக்கு -HCl எனக்கு வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸோ -HCl வெளியே போகும்போது என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா அதே மாதிரி CH3C++O, அடுத்து அந்த N வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிட்டு CH3CH3. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கருங்கவர்னி பதிலீட்டு வினை ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெர்ஷியரி அமீன் எடுக்கிறேன். ஸோ ஒரு அலிஃபேட்டிக் டெர்ஷியரி அமீன் ரியாக்ஷன் எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதான் நம்மளோட டெர்ஷியரி அமீன். ஸோ இது நம்மளோட டெர்ஷியரி அமீன். இந்த டெர்ஷியரி அமீனை அதே கண்டிஷனில் வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இங்கே Cl வெளியே போகும்போது இங்கே நைட்ரஜனில் உள்ள ஹைட்ரஜன் தான் வெளியே போகும். இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனும் எனக்கு வெளியே போகும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்ரஜனில் ஹைட்ரஜனே இல்லை. ஸோ நோ ஹைட்ரஜன். கரெக்டாக? நோ ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல நைட்ரஜனில் ஹைட்ரஜன் இல்லை. ஸோ அப்போ இது வந்து எனக்கு HCl வெளியே போக முடியாது. ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இங்கே வந்து டெர்ஷியரி அமீன் கூட நோ ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அது வந்து ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் அமீனாக இருக்கலாம், அது பிரைமரி செகண்டரி அமீன் மட்டும்தான் எனக்கு அசைலேஷன் நடக்கும். டெர்ஷியரி அமீன் வந்து ரியாக்ஷன் நடக்காது. ஸோ உங்களுக்கு ரீசன் பிடிச்சோன்னே டெர்ஷியரி அமீனில் வந்து இந்த நைட்ரஜனில் ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதே இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமீன் எடுத்துக்கிறேன், பிரைமரி அமீன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு அரோமேட்டிக் பிரைமரி அமீன். இந்த அரோமேட்டிக் பிரைமரி அமீனில் வந்து அசைல் குரூப் மட்டும் கிடையாது, நான் ஒரு பென்சைல் குரூப் எடுக்கிறேன், பென்சோயல். ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிட் குளோரைட் பேர் என்னென்னா பென்சோயல் குளோரைட். ஸோ இதை வந்து இதையும் ஒரு பேஸோட முன்னிலையில் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கார முன்னிலையில் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல எனக்கு ஹச்சும் இந்த இடத்துல சிஎல் வெளியே போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா C6H5 C++O NH C6H5. ஓகேங்களா? எப்படி பிரைமரி அமீனுக்கு என்ன வந்துச்சோ அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட் வரும். பட் நான் இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் ஆர் குரூப் எடுக்கிறோம், இங்கே என்ன வச்சுக்கணும் அதுதான் இங்கே மாதிரி ஒரு சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை வந்து அவங்க வந்து பென்சோயலேஷன் சொல்கிறாங்க. பென்சோயலேஷன். அசைலேஷன் என்னென்னா நம்மளுக்கு ஒரு அசைல் குரூப் ஆட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளோட அசைல் குரூப். இது ஆட் ஆகுனால இது பேர் அசைலேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னோட பென்சோயல் குரூப். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சோயலேஷன். ஓகேங்களா? ஸோ அசைலேஷனுக்கும் பென்சோயலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதே ரியாக்ஷன்ஸ் பண்ணால் சிமிலர் டு திஸ் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன்ன்றது என்னென்னு பாருங்கள். ஓகேங்களா?